இளிச்சக்கா, இந்த சேலை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு இளிச்சக்கா. அப்படி இளிச்சுக்குட்டி, உனக்கும் நல்லா இருக்கு. நீயும் நல்லா அழகா இருக்க. நல்ல கொண்டையில பூலாம் வச்சுட்டு வந்திருக்க. சூப்பரா இருக்கியே. ரொம்ப தேங்க்ஸ் இளிச்சக்கா. கல்யாண வீட்டுக்கு பூ வச்சுட்டு போனா நல்லா இருக்கும்னு எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சேலை நம்மளை விட மாலாக்கு நெட்டச்சிக்கலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கேன். அத்தை பாட்டி வேற சேலை கட்டிட்டு வருவாங்க. எப்படி இருக்கும்னு தெரியல. நல்லா அழகா இருக்க போறாங்க எல்லாரும். ஆமா ஆமா, செட்டு சேலை எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு பாப்போம். எல்லாரும் வரட்டும். இளிச்சக்கா, நந்தினி கூட்டு வந்தீங்களா? ஆமா லட்சுமி, அவளு என் கூடயே வந்துட்டா. அவளுக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைல்ல, அதனால ஏதாவது சின்ன பிள்ளைகள் கூட போய் விளையாண்டுட்டு இருப்பா. அந்த வந்துட்டாளுகள்ல நம்ம குரூப்பு. வணக்கம் வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் குட் மார்னிங். செட்டு சேலையில எல்லாரும் கலக்கலா இருக்கீங்களே. அத்தை பாட்டி, சேலை எல்லாரையும் விட உங்களுக்கு தான் நல்ல அழகா இருக்கு. நல்ல சினிமா நடிகை மாதிரி இருக்கீங்க. ஏன்ட்டி இப்படி கிண்டல் அடிக்கீங்க? உண்மையதான் சொல்லுது அத்தை பாட்டி, நல்ல அழகா இருக்கீங்க. அப்ப நான் நல்லாவே இல்லையா? எங்க அத்தைக்கு மட்டும்தான் சேலை நல்லா இருக்கா? உனக்கும் நல்லா இருக்கு. நீயும் சினிமா நடிகை மாதிரி தான் இருக்க. நெட்டச்சியை பாரு, அவளும் சினிமா நடிகை மாதிரி இருக்கா. நல்ல அழகா இருக்குட்டி சேலை. ஏக்கா, அந்த செல்வியும் ராதாவையும் எங்கக்கா ஆளை காணும்? அவளுக்கு 2 பேரும் என்ன சேலை எடுத்தாளுக? அவளுக்கு என்ன சேலை எடுத்தாளுகன்னே தெரியலட்டி. ஒரே மாதிரி எடுத்துருப்பாளுகன்னு நினைக்கேன். அதான் 2 பேரும் சண்டை போட்டுட்டு கிடக்காக. அப்புறம் எப்படி ஒரே மாதிரி கெட்டுவாங்க? சண்டை வந்தது இப்போ, சண்டைக்கு முன்னாலேயே சேலை எடுத்தாச்சுல்ல. அடியே, அவளுக்கு எப்படி போனா உங்களுக்கு என்ன? நீங்க எதுக்கு நல்ல நாளதுமோ அவளுகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் சரிதான் அத்தை பாட்டி, அவளுகளை பத்தி நம்மளுக்கு என்ன பேச்சு? கல்யாணம் 10 to 10 தானே, கொஞ்ச நேரம் போய் உட்காருவோமா? ஆமா, 10 to 10 தான். அதுக்குன்னு போய் உட்கார முடியுமா? நம்மளாம் கல்யாண வீட்டு ஆட்கள்ல, நம்ம நின்று வரவங்க போறவங்க எல்லாம் வாங்க வாங்கன்னு கேட்கணும். அதனால நம்ம உட்காரவே கூடாது. இதே இடத்துல நிலையா நிக்கணும். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? கல்யாண வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பொங்கல் வாசம் அப்படியே கமகமன்னு அடிச்சுது. அதனால உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல சாப்பிட்டுட்டு தானே வந்தோம். நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலன்னா போய் சாப்பிட்டு வந்துருங்க டி. உங்களுக்கு பொங்கல் வாசம் அடிச்சுதா? எங்களுக்கு வடை, பொங்கல், சாம்பார் எல்லா வாசமும் கமகமன்னு அடிச்சுது. அதனால நேரா போய் நாங்களும் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். என்ன ஒரு பிரச்சனைன்னா, இந்த பட்டு சேலையை கட்டிக்கிட்டு கூட்டத்துக்குள்ள உட்காந்து சாப்பிட முடியல. சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கூட்டமா இருக்கு. அந்த இடத்துல சாப்பிட்றதுக்குள்ள கசகசன்னு இருக்கு. அதனால மத்தியானத்துக்கெல்லாம் சாப்பிடும்போது இந்த பட்டு சேலையை வீட்டில் போய் அவுத்து போட்டுட்டு வேற ட்ரெஸ்ஸை போட்டு ஓடி வந்துடணும். வந்து உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டு போகணும். அதை தாண்டி நானும் நினைச்சேன். பட்டுச்சேலை வேற ரொம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்கோம் பத்தியா. சாப்பிடும்போது சாம்பாருக்கு மாதிரி பட்டுட்டுனா மனசு கஷ்டமா இருக்கும். பிற துவைச்சாலும் கரை போகாது, அசிங்கமா இருக்கும். அதனால வீட்டுல போய் அவுத்து போட்டுட்டு ஒரு பழைய சேலையை கட்டிட்டு வந்து நைஸா சாப்பிட்டுட்டு ஓடிடணும். ஏக்கா, சிம்ரன் ரெடி ஆயிட்டாளா? பாத்தீங்களாக்கா? ஏட்டி, நீங்க 2 பேரும் தான் அவளுக்கு உயிர் தோழிக. நீங்க 2 பேரும் போய் பார்க்காம எங்களை பாத்தீங்களான்னு கேக்கீங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக சிம்ரனை பார்க்க ரூமுக்கு தான் போனோம். அங்கே பியூட்டி பார்லர் காரிக்க 4-5 பேர் உள்ளே கடந்துக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கோம். பிறவு வாங்கன்னு கதவை மூஞ்சில் அடித்த மாதிரி மூடி விட்டாளுங்க. மாலை அங்க பாரு, ராதா செல்வியை தேடிக்கிட்டு இருந்தியே, வந்துட்டாளுங்க பாரு. 2 பேரும் ஒரே சேலையை தான் கட்டிட்டு வராளுங்க. சண்டைக்காரிக்கு 2 பேரும் ஒரே சேலையை கட்டிட்டு வராளுங்க. இதுதான் அதுல இருக்கிற முக்கியமான விஷயம். பாப்போம் 2 பேரும் சேர்ந்து என்ன பேசுதாளுங்கன்னு பாப்போம். இவ என்ன நம்மள மாதிரியே சேலையை கட்டிட்டு வந்திருக்கா? என்ன செல்வி, உனக்கு வேற சேலையே கிடைக்கலையா? நான் கட்டி இருக்கிற மாதிரியே சேலையை கட்டிட்டு வந்திருக்க. எதிரியும் ஒரே மாதிரி சேலை கட்டிட்டு வந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதுக்கு நான் என்னம்மா செய்ய முடியும்? நீ வேணா வேற கலர் சேலை கட்டிட்டு வர வேண்டியதானே. நான் எதுக்கு வேற சேலை கட்டணும்? 25,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். இதை கட்டாம வேற சேலையை கட்டிட்டு வர முடியும்? நான் மட்டும் என்ன சும்மாவா? நானும் அதே 25,000 ஓவாயை தானே கொடுத்து வாங்கி கட்டியிருக்கேன். பிறகு நான் மட்டும் எதுக்கு வேற சேலையை கட்டணும்? நல்ல வேலை, ஒரே கலர் சேலையா இருந்தாலும் நீ அப்படியே சுருக்கு வைக்காம தொங்க விட்டு கட்டியிருக்க. நான் நல்ல அழகா பின்னு போட்டு மாட்டி ஒட்டியானெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன். நீ இப்படித்தான் கட்டிட்டு வருவேன்னு தெரியும். அதனாலதான் நான் நல்ல அழகா கட்டிட்டு வந்திருக்கேன். சினிமா நடிகை மாதிரி இருக்கேன் பத்தியா? சினிமா நடிகைக்கு கூட நின்னுக்கிட்டு கர்ச்சி போச்சு தொடச்சுக்கிட்டே இருப்பாங்களே, அந்த பிள்ளை மாதிரி இருக்க. காசு மேல பளபளன்னு இருக்கே. எந்த கடையில வாடகைக்கு வாங்கினே? நீ எந்த கடையில வாடகைக்கு வாங்கினியோ அதே கடையில தாம்மா நானும் வாடகைக்கு வாங்கினேன். பாத்தியா, இதுல கூட என்னைய பார்த்து தான் கள்ள காப்பி அடிக்க. வேற கடையே உனக்கு கிடைக்கலையோ? நான் வாங்கின கடையில தான் நீயும் வாங்குவியோ? ஊருக்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு கவரிங் நகை கடை. அந்த கடையில தானே வாடகைக்கு வாங்க முடியும். வேற எங்க போய் வாங்க? லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சரி சரி, கவரிங் நகைன்னு வெளியே சொல்லிக்கிட்டு அலையாத. நான் தங்க நகைன்னு எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். அதான் கவரிங் நகை கலரு பல்ல காட்டிக்கிட்டு அடிக்க. இதுல நீ தங்க நகைன்னு சொன்ன எவன் நம்புவா? இப்பெல்லாம் கல்யாண வீட்டுல முக்காவாசி பேர் தங்க நகை போடுறதே கிடையாது. எல்லாம் இந்த கவரிங் நகையை தான் வாங்கி போட்டுக்கிட்டு அலையுதாங்க. நீ வரும்போது பார்க்கலையோ? அந்த நிக்காக பாரு, லட்சுமி என்கோ குரூப். அவங்க போட்டிருக்கிறது பூரா தங்க நகை. எப்படி சொல்லின்னு சொல்லிக்கு தெரியுமா? ஓசியில கிடைச்சா சொல்லிக்காம என்ன செய்யும்?
நானும் உன் கூட சேராம அவங்க கூட சேர்ந்திருந்தேன்னா நானும் நல்ல நகையை போட்டு ஜொலி ஜொலின்னு ஜொலிச்சிருப்பேன் தெரியுமா? நீ எல்லாம் நகையை போட்டாலும் சொல்லிக்க மாட்டே, போடலைனாலும் சொல்லிக்க மாட்டே. வாய் பேசாத, பேசாம இரு. சரி, சாப்பிட போறேன், கூட வாரியா? அதுக்கு மட்டும் எதுக்கு என்னைய கூப்பிடுதே? இல்ல, தனியா போய் சாப்பிட ஒரு மாதிரி இருக்கு. இப்ப நான் தனியா போய் உட்கார்ந்தேன்னு வச்சுக்கோயே, இட்லி தேவைப்பட்டுச்சுன்னா என்ன இட்லி கொண்டு வாங்க, சாம்பார் கொண்டு வாங்கன்னு கேட்கணும். அவன் வந்து கொடுப்பான். ஆனா என்ன நினைப்பான், இந்த பொம்பளை எதுக்கு இவ்வளவு திங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கொடுப்பான். அது மட்டும் நீ என் கூட இருந்தேன்னு வச்சுக்கோயே, என்ன இந்த இலைக்கு தோசை வேணுமா, என்ன இந்த இலைக்கு சாம்பார் வேணுமா அப்படின்னு கூப்பிடுவேன். அவன் உன்கிட்ட வருவான்ல, அப்படியே கொஞ்சம் இங்க ஊத்துங்கன்னு சொல்லி நானும் வாங்கிக்கிடுவேன். பத்தியா, அதுக்கு தான் உன்னைய கூப்பிடுதேன். வேற எதுக்கு உன்னைய கூப்பிட போறேன்? அப்போ உனக்கு சட்னியும் சாம்பார் வாங்குறதுக்கா என்னைய கூப்பிடுதே? ஆமா, பிறவு உன்னைய வச்சு ஊறுகாயா போட முடியும்? நீ போட்டாலும் போடுவதாயே, உன் கூட எல்லாம் இருக்க கூடாது. நான் போய் பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துட்டு வாரேன். பொண்ணு மாப்பிள்ளை ரூமுக்கெல்லாம் நீ போனாலும் பார்க்க முடியாது. கதவு பூட்டிட்டாங்க, உள்ள கடந்து மேக்கப் போட்டுட்டு கிடக்காங்க. இப்போதைக்கு திறக்க மாட்டாங்க. சரி சரி, நின்னுக்கிட்டே இருந்தா என் சேலை அழுக்காயிரும். நான் போய் ஒரு நல்ல சேரை பார்த்து உட்காருதேன். நல்ல ஃபேனு கடியில போய் உட்காரணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஃபேனு கடியில போய் எதுக்கு உட்காரணும்? அதான் கல்யாண மண்டபம் பூரா ஏசி போட்டு வச்சிருக்குல்ல. சரி, அது இருக்கட்டும். நின்னுக்கிட்டே இருந்த சேலை அழுக்காயிரும்னு சொல்லுதே, இந்த மாதிரி உலகத்திலேயே யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லம்மா. நின்னுக்கிட்டே இருந்த அழுக்காவாது. உன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் பத்தியா, உன் கூட பேசிக்கிட்டே நின்னா எனக்கு கோவம் வரும். கோவம் வந்தா உன்னை அடிக்க வேண்டியிருக்கும். உன்னை அடிக்கும் போது சண்டையில உன்னை கீழே இழுத்து தள்ளி விடுவேன். நீ என் சேலையை பிடிச்சி இழுப்ப, நான் உன் சேலையை பிடிச்சி இழுப்பேன். கடைசியில சேலை கிழிஞ்சு அழுக்காயிரும் பத்தியா. அதுக்குதான் முன்னெச்சரிக்கையா சொல்லுதேன். ஆளையும் மண்டையும் பாரு. மண்டையத்தை நல்லா வலிச்சு எடுத்து சீவிதானே வச்சிருக்க, பிறகு அது என்னத்தை பார்க்க? இவளெல்லாம் போய் மனசின்னு மதிச்சு நின்று பேசணும்ல, என்னைய சொல்லணும். இவளுக்கு ஒரு நாள் திருந்த மாட்டாளு கட்டி, எந்நேரம் ஒரே சண்டைக்காடு போட்டுட்டு கிடக்காளுக. சேர்ந்திருந்தா ஒரேடிய ஒட்டி பிறந்த ரெட்ட சகோதரி மாதிரி சேர்ந்து கிடப்பாளுக, இல்லைன்னா ஒரேடிய சண்டை பிடிப்பாளுக. எல்லாரும் அங்க பாருங்கட்டி, பொண்ணு மாப்பிள்ள வந்து உட்கார்ந்தாச்சு. எம்மா, ஆரஞ்சு மண்டையனும் சிம்ரனும் பார்க்க அழகா இருக்காங்களே. சோடி பொருத்தத்தை பாருங்கட்டி, அருமையா இருக்கு. என் கண்ணையே பற்றம் போல இருக்கே. வீட்டுக்கு போனோன்னு சாயந்தரம் சுத்தி போட சொல்லணும். நம்ம தலைவரும் ராணி அக்காவும் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க பாருங்க. ராணி அக்காவை பாரு, என்ன அட்டகாசமா வந்திருக்காங்க. இருங்க, பக்கத்துல போய் பார்த்துட்டு வரேன். ஆரஞ்சு மண்டையனுக்கும் சிம்ரனுக்கும் நம்ம திருட்டுத்தனமா நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சோம். இப்ப எல்லாரும் முன்னாலேயும் நல்ல சந்தோஷமா கல்யாணம் நடக்கு. ஆமாக்கா, அதெல்லாம் ஒரு காலம். நம்ம என்ன அழகா ஏமாத்தி திருட்டுத்தனமா நிச்சயதார்த்தம் முடிச்சு வச்சோம் பாத்தீங்களா? பெத்த தாய்க்கு கூட தெரியாம நிச்சயத்தை முடிச்சு வச்சுட்டு பேச்ச பாரு. ஏதோ ஒண்ணு, நம்ம செஞ்சதுனால இப்ப கல்யாணம் நல்லபடியா நடக்கல. எல்லாம் அந்த ராதாவால அவ பார்த்து விட்ட வேலையால தான் நம்ம அவசர அவசரமா எல்லாம் செய்ய வேண்டி இருந்துச்சு. செல்லத்தையக்காக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லாம இருந்துச்சு. இப்ப அவங்க முன்னால நின்று நடத்துதாங்க. சரி, பேசிக்கிட்டே இருங்க, நான் போய் தலைவரை போய் பார்த்துட்டு வரேன். எம்மோய், அங்க பாரு, பொண்ணு மாப்பிள்ள சோடி பொறுத்து என்ன அழகா இருக்கு பாரு. ரெண்டு பேரும் சூப்பரா இருக்காங்க. பேசாம திரும்பி உட்காரட்டி, கோவத்தை கிளப்பாதே. என்ன மதுனி, வாங்க வாங்க. குப்பம்மா, வாமா தங்கம். என்ன மூணாவது மனுஷங்க மாதிரி இப்போ வந்து முன்னால உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? மேடைக்கு வர வேண்டியதானே? நாங்களா இருக்கோன்னு உனக்கு ஞாபகம் இருக்காம்மா? என்ன மதுனி இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு உங்களை விட்ட யாரு இருக்கா? அதான் உங்களுக்கு புது புது ஆளா கிடைச்சிட்டாங்கல்லம்மா. பிறகு எங்களெல்லாம் எங்க பார்க்க போறீங்க? எம்மோய், என்ன நீ அத்தை எப்படி எல்லாம் பேசுத? அதெல்லாம் தப்பு. தப்பு கிப்புன்னு மூஞ்சிலே 4 அப்பு விட்டுருவேன். பணக்கார சம்பந்தம் கிடைச்சோடனே நம்மளெல்லாம் தூக்கி போட்டாங்கல்ல. என்ன மதுனி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படிப்பட்ட ஆளா? ஏன் மவ குப்பை இப்படி அழகு போல உட்காந்துக்கிட்டு இருக்கா? நீ வேற ஒரு சம்பந்தத்தை பார்க்கலாமா? நான் என்ன செய்ய முடியும் மதுனி? பிள்ளையில ஆசைப்பட்டுட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறது தவிர எனக்கும் வேற வழி தெரியல. நானும் குப்பமாவை தான் என் மருமவளா ஏத்துக்கிடணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணினேன். ஒன்றும் முடியல. என்ன நீங்களாவது சொல்லுங்கண்ணே. எனக்கெல்லாம் உன் மேல கோவம் தாம்மா. நான் எதுவும் பேசல. என்னென்ன நீ இப்படி பேசுத? எனக்குன்னு யாரு இருக்கா? இருக்கிறது நீங்க மட்டும்தானே. நானும் குப்பமாவை என் மவனுக்கு கட்டி வச்சிடலான்னு எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா? உங்க மாவட்ட கேளுங்க, எல்லாத்தையும் சொல்லுவா. கடைசியில ஒன்றும் வேலைக்கு ஆகாம போயிட்டு நீங்க என்னைய சொல்லுதீங்களே இப்படி? ஆமாப்பா, அத்தையே ஒன்றும் சொல்லாதீங்க. அவங்க பாவம், என்னைய கட்டி வைக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா ஆரஞ்சத்தா அந்த பிள்ளைய லவ் பண்ணாங்கல்ல, அதனால வேற வழி இல்லாம கட்டி வைக்க வேண்டியதா போயிட்டு. அதனால அத்தை மேல எந்த தப்பும் இல்லை. சரி சரி, இனிமே யாரும் நினைச்சாலும் எதையும் மாத்த முடியாது. எல்லாம் உங்க விருப்பப்படியே செய்யுங்க.
என்ன என் விருப்பப்படிலாம் எதுவுமே நடக்கலண்ணே, எல்லாம் பிள்ளைகள் விருப்பப்படி தான் நடக்கு. அதான் பணக்காரங்கள் ஐட்டிகள்ல இனிமே இப்படித்தான் பேசுவீங்க. பணம் தான் எனக்கு முக்கியம் நினைச்சிருந்தேன்னா அந்த பிள்ளையை கட்டி வைக்கிறதுக்கு எப்பமோ சம்மதிச்சிருப்பேன். அந்த பிள்ளையை வீட்டில் கூப்பிட்டு வச்சு அடி அடின்னு அடிச்சு கொடுமைலாம் படுத்தியிருக்க மாட்டேன். எனக்கு அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கணுங்கிறது மட்டும்தான் என் குறிக்கோளா இருந்துச்சு. பணத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. இப்படிலாம் பேசாதீங்க. பணம் இருக்குன்னு தானே கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க. எங்க வீட்டுல பணம் குறையா இருக்குன்னு என் மவளை விட்டுட்டேன். ஏன் மதனி இப்படிலாம் பேசுதீங்க? நான் உங்க மவளை தானே கொண்டு வந்து நிச்சயம் பண்ண வீட்டில் வச்சிருந்தேன். இவன் என்ன வேலை செஞ்சான்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த பிள்ளையை கொண்டு வந்து மூஞ்சில பூவை போட்டு மூடி இவ தான் உட்காந்துருக்கான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அங்கே பார்த்தா அந்த பிள்ளைக்கு என் மவனுக்கு நிச்சயம் முடிஞ்சிருக்கு. கடைசியில் என்ன செய்ய முடியும்? நிச்சயம் கேன்சல்னு சொல்லி அந்த பிள்ளையை நான் விரட்டுன்னு விரட்டி என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? கடைசியில் ஒரு வழியாக இப்போ தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கேன். அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை. அந்த பிள்ளை கூட பழகி பாருங்க, தெரியும் உங்களுக்கு. ஏம்மா சும்மா இருமா, எனக்கு ஆரஞ்சத்தான் சந்தோஷமா இருந்தா போதும்மா. சரி சரி, வந்த இடத்துல பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். தங்கச்சி நீ போய் மேடையில போய் நில்லுமா, உன்னை கூப்பிடுதாங்க பாரு. என்ன நீ எதுவும் மனசில் வச்சுக்கிடாதண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் வச்சுக்கிடலம்மா, எல்லாத்தையும் மறந்துட்டேன். போ, நீ போய் சந்தோஷமா நின்று கல்யாணத்தை நடத்தி வை. சரிண்ணே, போகிறேன். ஏமா இப்படி அத்தை மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுதே? எல்லாம் ஒன்னாலதான், உன்னையத்தான் சொல்லணும். நீ தானே எல்லாம் ஏற்பாடும் பண்ணி விட்ட. அவங்க 2 பேருக்கு பிடிச்சிருக்குல, பிறகு நம்ம என்ன செய்ய முடியும்? சரி விடு, இனிமே என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அவங்களாவது நல்லா இருக்கட்டும். என் மொய் சண்டைக்கு நிற்காத மொய், கல்யாணத்தை சந்தோஷமா நடக்க விடுமா. என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே கிடக்காத. சரி டி, நான் வாயவே திறக்கல, நான் பேசாம தான் இருக்கேன். நீ அங்க பாரு. பரவாயில்ல, என் மருமவன் நல்ல அழகா இருக்கான். சரி, நமக்கு கொடுத்து வைக்கல, என்ன செய்ய, அவன் அது நல்லா இருக்கட்டும். அம்மா இங்கதான் இருப்பேன்னு சொன்னாங்க, ஆளை காணோம், எங்க போயிட்டாங்க? சரி, எப்படினாலும் இங்க தானே இருப்பாங்க, போய் தேடி கண்டுபிடிப்போம். ஐ சில்பாக்கா, நீங்களும் செட்டு சேலை கட்டியிருக்கீங்களா? ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ் டி, இழுச்சக்கா மாமலே, நீங்க நல்ல அழகா இருக்கே. அப்படியாக்கா, நல்லா இருக்கா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்ன டி, உன் கூட யாரும் இல்லையா? இப்படி தனியா சுத்திக்கிட்டு அலையுதே. ஏக்கா, எங்க அம்மாவை தேடி போய்கிட்டு இருக்கேன்க்கா. எங்க அம்மாவை எங்கேயாவது பாத்தீங்களா? உங்க அம்மா அங்க முன்னால நின்னுகிட்டு இருக்காங்க. உங்க அம்மா லட்சுமி அக்கா, அந்த நெட்டச்சி கூட்டம் எல்லாரும் ஒண்ணா நின்னு கல்யாணத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியாக்கா, ரொம்ப தேங்க்ஸ். நான் போய் எங்க அம்மாவை பாத்துக்கிடுதேன். சரி டி, போய் பாரு. எனக்கு வேலை கிடக்கு, நான் போயிட்டு வரேன். நம்ம கல்யாண வீட்டுக்கு தானே வந்திருக்கோம். இங்க என்ன வேலை கிடக்கு நம்மளுக்கு? தினம் வேலை கிடக்குன்னு சொல்லி சொல்லி இங்க வந்து வேலை கிடக்குன்னு சும்மா சொல்லிக்கிட்டு அலையுதானே. நான் என்ன லூசா? ஏங்க, கல்யாணம் எத்தனை மணிக்கு? பத்திரிக்கையை பாத்தீங்களா? கல்யாணம் 10 to 10:30 தான் ராணி. 10 to 10:30? பிறவு எதுக்கு 9 மணிக்கெல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீரு? கல்யாணம் எப்படி நடக்கு, என்னெல்லாம் செய்தாங்கன்னு பார்க்க வேண்டாமா? அடுத்து நம்ம விஜய்க்கு கல்யாணம் முடிக்கணும்ல. கல்யாணத்துக்கு என்னெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதா? நம்ம இப்போ தானே பிரியா கல்யாணத்தை நடத்தணும். அதுக்கு இல்லை ராணி, ஆரஞ்சு மண்டையனுக்கு செல்லத்த ஏக்கா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க மாமாவும் அத்தையும் இன்னைக்கு தான் வந்திருக்காங்க போல. முன்னால் நின்று இப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தியா, அவங்க தான். வேற யாரும் கிடையாதுல்ல. ஊரில் சப்போர்ட்டுக்குன்னு வேற யாரும் இருக்கா? யாரும் இல்லை நம்மளுக்குன்னு அந்த பையன் நினச்சிடக்கூடாதுல்ல. அதுக்கு தான் நான் முதலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஒரு சப்போர்ட்டுக்கு இருக்கலாம்ல அவனுக்கு. ரொம்பையும் ஊருக்காரங்கன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கீரு. ஒரு நாளைக்கு எல்லாவளும் சேர்ந்து உங்கள் தலையில் நல்ல மிளகு அரைக்க போகிறாளுங்க, அப்போ தெரியும். அப்படியெல்லாம் சொல்லாத ராணி, நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான். ஆமாம், உங்கள் ஊர்க்காரிகளை நீங்கள் தான் மெச்சுக்கிடணும். அவளுக்கு சொல்லுவாளுங்க, அந்த நல்லி எலும்பு போகுது பாரும்பாளுங்க. நீங்கள் அவளுகளை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. தலைவர் என்னாச்சி, சௌக்கியமா இருக்கீங்களா? ஏம்மா, நேற்று தினமா ஃபங்க்ஷனில் பார்த்தேன், இன்னைக்கு வந்து சௌக்கியமானு கேட்க. நேற்று நான் உங்களை மத்தியானம் தான் பார்த்தேன். சாயந்தரம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம்ல. உங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம், உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் ஆக்கியிருக்கலாம், பிறகு 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றிருக்கலாம், ஒரு 4-5 பாட்டில் ரத்தம் கூட ஏற்றி விட்டுருக்கலாம். இதெல்லாம் நடந்திருக்கலாம் பார்த்தீங்களா? அதனால் சௌக்கியமானு கேட்குறதுல தப்பு இல்லையே. ஏ அப்பா, கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸில் ஏற்றி ஆஸ்பத்திரிக்கே அனுப்பி விட்ருவா போல. இவளுகளை தான் நீங்கள் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுதீங்க. ஏம்மா, நான் ஆஸ்பத்திரியிலலாம் அட்மிட் ஆகலம்மா, நான் நல்லா சௌக்கியமாக இருக்கேன். உனக்கு என்னம்மா பிரச்சனை? அண்ணாச்சி, கல்யாணம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன இங்கே வந்து தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் இங்கே உட்காரலாமா? கல்யாணம் அங்கே நடக்கு. வாங்க, வரிசையில் வந்து நல்லா சோஃபாவில் உட்காருங்க. பரவாயில்லம்மா, இங்கேயே உட்காந்து பார்க்கேன். இங்கேருந்து பார்த்தாலே நல்லா தெரியுது.
இங்கே உட்காந்தாலே நல்லா தெரியுதுன்னு சொல்கிறதுக்கு இது என்ன சினிமா படமா? கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க. ஆ, யார் அவன்? உங்கள் அசிஸ்டண்ட்டு. நீங்கள் வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் அவன் கல்யாணம் பண்ணுவான். நீங்கள் வந்து இங்கே பின்னால் உட்காரலாமா? வாங்க முன்னால் வந்து உட்காருங்க. ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, அவங்க வீட்டு ஆளுக்க பார்த்துக்கிடுவாங்க, நான் இங்கேயே இருந்து பார்க்கேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் இந்த ஊருக்கே தலைவர், எங்களுக்கெல்லாம் அப்பா மாதிரி. நீங்கள் இப்படிலாம் பேசலாமா? நீங்கள் வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் இப்போ கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். ஒழுங்கா எந்திரிச்சு வாங்க. ராணி அக்கா நீங்களும் சேர்ந்து வாங்க. ஏம்மா நாளை வரல தாயே, உங்கள் தலைவரை வேணா கூட்டிகிட்டு போ. அண்ணாச்சி நீங்கள் எந்திரிச்சு வாங்க. அதான் ராணி அக்காவே சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் இல்லாமல் எப்படி கல்யாணம் நடக்கும்? ஏம்மா என்னம்மா இப்படி கிடந்து அடம் முடிச்சுக்கிட்டு இருக்க? அங்கே தான் பொண்ணோட அப்பா அம்மா பையனோட அம்மா எல்லாரும் இருக்காங்கல்ல, ஐயர் இருக்காரு, எல்லாரும் பார்த்துக்கிடுவாங்கம்மா. சொன்ன கேளு. நீங்கள் ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு இப்படிலாம் பொறுப்பு இல்லாமல் பேசக்கூடாது. நீங்கள் வந்தால் தான் கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா இப்போ தாலி கட்டு கேன்சல் ஆயிரும். ஏம்மா அப்படிலாம் சொல்லாத, கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும். நான் வாரேன், இரு. வாரேன்ட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தா எப்படி? எந்திரிச்சு வாங்க. நீ போம்மா, உன் பின்னாலே வாரேன். சரி ஒழுங்க வந்துடணுன்னே. நீங்கள் வரலைன்னா இப்போ நான் உடனே மறுபடியும் வருவேன். போம்மா, ராணிகிட்ட ஒன்று சொல்லிட்டு வந்துடுதேன். பாத்தியா, இந்த ஊர்க்காரிகளை பற்றி இப்போ தானே தப்பாக பேசுனேன். அவங்க என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க பாரு. சும்மா பேச்சுக்கு கிண்டல் அடித்து பேசுவாளுங்க, ஆனால் எங்கேயும் என்னையும் விட்டு கொடுக்க மாட்டாளுங்க. என் மேலே அவ்வளோ மரியாதை. ஆமாம் ஆமாம், அவளுக்கு என்ன வேணாலும் பேசுவாளுக, விட்டு கொடுக்கவே மாட்டீரே. போடி, இந்த பாசத்தெல்லாம் பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஊர் மக்கள் எல்லாரும் நம்ம மேலே பாசம் வச்சுருக்கும் போது அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? உனக்கு அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். சரி கூப்பிடுதாளுக போங்க. சிம்ரன் கண்ணா, மாப்பிள்ள கண்ணா, 2 பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. என் கண்ணையே பற்றும் போல இருக்கு. ஐயரே, கல்யாணத்துக்கு மந்திரத்தெல்லாம் கரெக்டாக சொல்லணும்னே. ஒரு மந்திரத்தை கூட விட்டுறக்கூடாது. சொல்ல வேண்டியதெல்லாம் சரியே சொல்லிடுங்க. அப்பதான் என் பிள்ளைகள் வாழ்க்கை நல்ல சந்தோஷமா இருக்கும். ஏமா நான் எத்தனை கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கேன், மந்திரத்தெல்லாம் கரெக்டா சொல்லிடுவேன். சூர்யா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. ஆமாம் சிம்ரன், எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. கல்யாணத்துக்கு நேரம் ஆயிட்டு, தாலி எடுத்து கொடுங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே நாராயணி நமோஸ்துதே. இந்தாங்க தம்பி, தாலியை கட்டுங்க. கெட்டி மேளம்